இயக்குனர் மாரி செல்வராஜ் இவர் எடுத்த எல்லா படங்களும் வெற்றி படம் தான். இது வரைக்கும் 4 படங்கள் எடுத்திருக்காரு. ஒன்று வந்து பரியரும் பெருமாள், அதுக்கப்புறம் வந்து தனுஷ் வச்சு கர்ணன், 3வது நம்ம உதயநிதி ஸ்டாலின் வடிவேலு வச்சு மாமன்னன், 4வதா பார்த்தீங்கன்னா அறிமுகங்கள் சின்ன பசங்களை வச்சு வாழை. இந்த 4 படங்களுமே வெற்றி படங்கள் தான். இப்போ என்னதான் வெற்றி படங்கள் கொடுத்தாலும் இவர் ஒரு சாதிய இயக்குனர். ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டுமே பெருமை பேசி வந்து எடுப்பார். அவர் ஜாதியை பற்றி பெருமை பேசுறது பிரச்சனையே இல்லை, ஆனால் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களை வில்லனாக காட்டுவார் அப்படின்னு ரஞ்சித் எப்படியோ அது மாதிரி தான் மாரி செல்வராஜும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கட்டம் கட்டிட்டாங்க. அவர் ஒரு சாதிய இயக்குனர்னு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, என்ன சொல்ல அதை வந்து ஓப்பனாகவே அதை வந்து எங்கே பார்த்தாலும் சொல்கிறாங்க. மாரி செல்வராஜை பற்றி எந்த நியூஸ் வந்தாலும் இல்லை ஒரு ஃபோட்டோ வந்தாலுமே அது கீழே வந்து 2 பாராட்டுகள்னா ஒரு 8 என்ன சொல்கிறது வசவுகள் தான் இருக்கும். திட்டிட்டு தான் இருப்பாங்க சாதி இயக்குனர்னு. இப்போ மாரி செல்வராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு விஷயம் பண்ண போகிறாரு. என்ன அப்படின்னா, அவர் இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் சொல்லிக்காரு. அதாவது என்கிட்ட காமெடி படம் பண்ணுங்க நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் உண்மையை சொல்லிட்டா என்கிட்ட காமெடி படம் பண்ணுறதுக்கு கதைகள் எதுவுமே இல்லைங்க. ஆனால் என்னுடைய மனைவி என்ன சொல்கிறான்னா, விண்ணை தாண்டி வருவாயா மாதிரி ஒரு காதல் படம் பண்ணுங்க அப்படின்னு தொடர்ந்து என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ நானும் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். எந்த ஒரு சமூக அர்ப்பணிப்பும் இல்லாமல் முழுக்க முழுக்க காதல் சார்ந்த ஒரு படமாக அது இருக்கும். என்னுடைய மனைவியிடம் நான் வந்து சபதம் எடுத்திருக்கேன், இப்படி ஒரு படத்தை பண்ணுவேன் அப்படின்னு நம்ம மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு. ஸோ மாரி செல்வராஜ் விண்ணை தாண்டி வருவாய் மாதிரி ஒரு படம் எடுப்பேன்னு சொன்னதும் தான் தாமதம். உடனே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் பாராட்டுறாங்க. நல்ல விஷயங்க, எல்லா படமும் எடுங்க, உங்கள் சாதிகளை நீங்கள் அனுபவித்த வழியையும் ஒரு படமாக எடுங்க, என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு படம் எடுங்க மாதிரி அப்படின்னு அதை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்து நிறைய பேர் வந்து பாராட்டாங்க. இன்னும் பல பேர் பார்த்தீங்கன்னா அதை வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பித்தாங்க. ஆமாம், நீங்கள் வந்து என்னதான் படம் எடுத்தாலும் உங்கள் சாதிய கட்டமைப்பை விட்டு வரமாட்டீங்க, விண்ணை தாண்டி வருவாய் அப்படின்னா நீங்கள் வந்து வாழைத்தோப்புக்குள் வருவாயா அப்படின்னு தான் நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க, ட்ரோல் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், மாரி செல்வராஜ் அவர்கள் விண்ணை தாண்டி வருவாய் மாதிரி ஒரு காதல் படம் எடுப்பாரா, எடுக்க முடியுமா, அதில் எந்தவித சாதிய சாயலும் இல்லாமல் அவரால் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத